தற்பொழுது டெல்லி ரெட் ஃபோர்ட் கிட்டக்க ஒரு கார் நேத்து வெடிச்சதுனால கிட்டத்தட்ட 9 பேர் இறந்திருக்காங்க, 24 பேர் காயமா இருக்காங்க. இன்னும் இது சம்பந்தப்பட்டதாக ஒரு 13 பேர் விசாரிக்கிறாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, அதே போல இந்த இடத்துல இன்னென்ன வகையில இப்படிலாம் கார் எங்கெல்லாம் டிராவல் ஆச்சோ, இல்ல இந்த வெடிகுண்டு சம்பந்தப்பட்டதாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் இதுல ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. அதுல உமர் நபி, அப்புறம் ஜம்மில், அப்புறம் இந்த கனாய் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் என்னன்னா இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது ரிலேட்டடா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியாவுடைய அந்த பாம் பிளாஸ்டுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதுக்காக ஐஏஎஸ்ஐயா இல்ல வேற யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுக்கு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுல பொறுத்தவரை இந்திய டிஎன்எஸ் சட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 113, அதாவது இதுல குறைந்தபட்ச தண்டனையா 5 ஆண்டுல இருந்து அதிகபட்ச ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபைன் வர கொடுக்கலாம். மேற்கொண்டு இது சம்பந்தப்பட்டதாக அந்த பிரிவு 113 கூறப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வேணுக்குனே, அதாவது பொதுவுடைய இதுல பங்கம் விளைவிக்கணும், அழிவு ஏற்படுத்தணும், இல்ல அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும், தானாக முன் அதாவது தற்கொலை படையாகவோ இல்ல தன்னுடைய சார்ந்ததை வெடிகுண்டு சம்பந்தப்பட்டதை வைத்து அழிக்கக்கூடிய சமயத்துல இதற்கான இது பார்க்கப்படக்கூடியதா இருக்கு. மெயினா இதெல்லாம் சொல்லப்படுறதுக்கு காரணம் எதனால இதெல்லாம் ஏற்படுது, எதனால இந்த பாம் பிளாஸ்ட் அடுத்தடுத்து இப்படிலாம் ஓடிக்கொண்டிருக்கு என்னன்னு நம்ம சமுதாயத்துல இப்ப சொல்லணும்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதற்கான தீர்வு என்னவா இருக்கும்?